வணக்கம் எல்லாருக்கும். இது ராயல் கரிபியன் ஆந்தம் ஆஃப் சீஸ் எபிசோட் 4. நியூசிலாண்டோட தெற்கு தீவோட வடக்கு பகுதியோட ஓரத்துல இருந்து வடக்கு தீவை நோக்கி போகிற இந்த பயணத்துல கூக் ஸ்ட்ரைட் அப்படின்ற இடத்தை கடந்து தான் போறோம். மலைகளை அரணா கொண்ட நியூசிலாண்டோட தெற்கு தீவுக்கும் வடக்கு தீவுக்கும் நடுவுல இருக்க கடல் பகுதி தான் கூக் ஸ்ட்ரைட் அப்படின்னு அழைக்கப்படுது. பொதுவாவே ரெண்டு மலைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய நிலப்பரப்பு பயங்கரமான காற்று வீசக்கூடிய இடமா தான் அறியப்படுது. அது போலவே இந்த வடக்கு தீவுக்கும் தெற்கு தீவுக்கும் நடுவுல இருக்க இந்த கடல் பகுதி சீற்றத்தோட தான் காணப்படுது. ஏன்னா தெற்குல இருந்து வீசக்கூடிய காற்று இந்த வழியா தான் பயணிக்குது. இதனாலேயே நியூசிலாண்டோட வடக்கு தீவோட தெற்கு மூலையில கூக் ஸ்ட்ரைட்டை ஒட்டி அமைஞ்சிருக்கிற வெல்லிங்டன் அப்படின்ற நியூசிலாண்டோட கேபிட்டல் சிட்டியை தி விண்டி வெல்லிங்டன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தோட பல இடங்கள்லயும் காலம் மாறி மழை பெய்யறதுல தொடங்கி அதிக பனிப்பொழிவு, கடுமையான வெயில், மேக வெடிப்பு இப்படி பல இயற்கை மாற்றங்களை பார்க்க முடியுது. பொதுவாவே இந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நிலப்பரப்புகள்ல அதிக காற்று காரணமா 4 வகையான கால பருவநிலைகளை ஒரே நாள்ல பார்க்க முடியுது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இந்த சூழ்நிலை இன்னும் அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். பிக்டன்ல இருந்து கொஞ்ச தூரம் போக கூக் ஸ்ட்ரைட்டோட தொடக்கத்துல மேக கூட்டங்கள் வானத்தை அலங்கரிச்சிருந்தது. பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. அந்த மேக கூட்டங்களுக்கு கீழே இருந்த கடல் பகுதி மற்ற இடங்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அந்த இடத்தை நெருங்க தான் தெரிஞ்சது அந்த இடத்துல மட்டும் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது. மீன் ஏதோ மிதக்கிற மாதிரி இருக்கு பாரு. இட்ஸ் ரெய்னிங். கரெக்டா இந்த இடத்துல மட்டும் ரெயின் தெரியுது, அங்கெல்லாம் இல்ல. அங்க பாரு, இந்த பாரு அந்த பக்கம் குட்டி தீவு மாதிரி தெரியுது. நீங்க பாத்துட்டு இருக்க இது நியூசிலாண்டோட வரைபடம். இதுல நியூசிலாண்டோட வடக்கு தீவுக்கும் தெற்கு தீவுக்கும் நடுவுல இருக்க இந்த கடல் பகுதி தான் கூக் ஸ்ட்ரைட் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும் கடல் பகுதி எவ்வளவு கோரமா இருக்குன்னு. தொடர் பூமி தட்டு மோதல் காரணமா இந்த இடம் பல மாற்றங்களுக்கு உள்ளாகி இந்த மாதிரி கோரமா காட்சி அளிக்குது. கூக் ஸ்ட்ரைட்டோட ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா கடல் பகுதி அப்படியே பள்ளமாக்கிட்டே கடைசியில பெரிய பள்ளமாகுது. அந்த காலம் தொடங்கி இப்ப வரைக்கும் கூக் ஸ்ட்ரைட்டை கடக்கிறது ஒரு சவாலான விஷயமாவே அறியப்படுது. சுமார் 3 மணி நேரம் எடுத்துக்கிற இந்த கடல் பயணம் பிக்டன்ல தொடங்கி 93 கிலோமீட்டர் கடல் பயணத்துக்கு அப்புறம் வெல்லிங்டன்ல முடியுது. இதுல இந்த கூக் ஸ்ட்ரைட் மட்டும் 22 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. கடல்ல ஏற்படக்கூடிய ஸ்வெல், அதாவது பொங்கு அலை அப்படின்னு அழைக்கிறோம். அதோட அண்டார்டிகால இருந்து வரக்கூடிய தென் துருவ காற்று, இது ரெண்டும் தான் இந்த இடத்தோட சூழ்நிலைய தாறுமாறா திருப்பி போடுது. 1700கள்ல தொடங்கி இந்த இடத்தை கடக்க முற்பட்ட பல மரக்கப்பல்கள் காற்று மற்றும் பொங்கு அலைகள்ல மாட்டி இங்க உள்ள பாறைகள்ல மோதி உடைஞ்சு பல உயிர் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கும் அதிக காற்று, பொங்கு அலைகள் மற்றும் தீவிர புயல் காலங்கள்ல இந்த கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்படுது. இந்த வரைபடத்துல ஆழமான கடல் பகுதி அடர் நீளத்திலையும் பாறைகள் நிறைந்த கடல் பகுதி வெளிர் நீளத்திலையும் பார்க்க முடியுது. நீங்க பாக்குற இந்த வரைபடத்துல ஆரோ மார்க் போட்டிருக்க இந்த சின்ன தீவு தான் இது. அதிக காற்று வீசக்கூடிய காரணத்தினால வடக்கு தீவோட தெற்கு மூலையில இருக்கிற இந்த வெல்லிங்டனை விண்டி வெல்லிங்டன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த வெல்லிங்டனோட மலைப்பகுதிகள்ல அதிகப்படியான காற்றாலைகளை பார்க்க முடியுது.
இந்த கூக் ஸ்ட்ரெயிட்ட பத்தின சுவாரஸ்யமான பல கதைகள் இருக்கு. பூர்வ குடிகளான மௌரி மக்கள் கதைப்படி இந்த இடத்த முத கடந்தது ஹைனி போப்போ அப்படின்ற ஒரு மௌரி இன பெண். வடக்கு தீவோட கடைசியில இருக்கிற கப்பிட்டி அப்படின்ற தீவுல மாட்டிக்கிட்ட இவங்க தெற்கு தீவை நோக்கி பயணம் பண்ண முடிவு பண்ணி கடல்ல நீந்தியே கடக்குறாங்க. நீந்தி கடந்த ஹைனி போப்போக்கு வழித்துணையா வழி நடத்தி போன ஒரு வகையான டால்பினை காவல் தெய்வமா அவங்க சொல்றாங்க. இதே போல பாலினேஷியால இருந்து வந்த குப்பி அப்படின்றவரையும் திமிங்கலம் போல பெருசா இருக்கக்கூடிய ஒரு டால்பின் வழி நடத்திட்டு போனதா சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி 1888ல இருந்து 1912 வரைக்கும் பல பேர் இந்த இடத்துல ஜாக்காக காத்திருந்திருக்காங்க கப்பலை வழி நடத்திட்டு போறதுக்கு. இந்த இடத்துல உள்ள பல கப்பல்களையும் வழி நடத்திட்டு போன ஜாக்க பத்தின பல கதைகள் இருக்கு. யார் இந்த ஜாக்? தத்தளிச்ச பல கப்பல்களுக்கு வழித்துணையா வழி நடத்தி போன ஒரு வகையான டால்பினை தான் பெலோரஸ் ஜாக் அப்படின்னு இவங்க செல்லமா அழைக்கிறாங்க. நியூசிலாந்து கடல் பகுதியில் உள்ள கடல்வாழ் உயிரினங்களை கொல்லக்கூடாதுன்ற சட்டத்தை கொண்டு வந்த பெருமையும் ஜாக்கையே சேரும். ஏன்னா நியூசிலாண்டை சுத்தி உள்ள பல இடங்கள்லயும் திமிங்கல வேட்டை வாழ்வோட ஒன்றிய ஒரு விஷயமாவும் பொழுதுபோக்காவும் அறியப்பட்டிருக்கு. பொதுவா முழு நிலவப்ப பெரிய பெரிய கடல் அலைகள் உருவாகும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுவே ஒரு பெருநிலவா இருந்துச்சுன்னா பூமிக்கு பக்கத்துல வரக்கூடிய நிலவு ஒரு முழு நிலவா இருக்கிற பட்சத்துல அத பெருநிலவு அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் மூன் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த அரிய நிகழ்வு ஒரு வருடத்திற்கு 4ல இருந்து 6 முறை நடக்குது. இந்த காலகட்டத்துல வழக்கமா ஒரு முழு நிலவப்ப உருவாகக்கூடிய கடல் அலைகளை காட்டிலும் மிகப்பெரிய கடல் அலைகள் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்படி ஒரு அரிய நிகழ்வப்பதான் கடல்ல பயணிச்சிட்டு இருந்தோம். இந்த பெருநிலவு உதிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு முழு நிலவை காட்டிலும் ரொம்ப பிரகாசமாவும் கொஞ்சம் பெருசாவும் காட்சியளிக்குது.
நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் புயலை கடந்தோம். பொதுவா ஒரு புயல் உருவாக்கக்கூடிய பொங்கு அலைகள் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்களையும் தாண்டி அதே வேகத்தோட பயணிக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பொங்கு அலைகளோட கைகோர்த்த முழு நிலவோட பெரிய அலைகள் கப்பலை தொட்டிலாட்டுற மாதிரி ஆட்டி விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். நடுராத்திரி திடீர்னு முழிச்சு பார்த்தா கப்பல் கிரிச்சு கிரிச்சுன்ற சத்தத்தோட பயங்கரமா ஆடி ஆடி பயணிச்சிட்டு இருந்ததை உணர முடிஞ்சது. எந்திரிச்சு பார்த்தா இப்படிதாங்க இருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வெளியில போய் நிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா கப்பல் நல்ல வேகத்துல பயணிச்சிட்டு இருக்கு. பகல்ல பயணிக்கும் போதே கப்பல்ல இருந்து விழுந்தா காப்பாத்துறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனா இப்ப ஒண்ணுமே தெரியாது, சரியான இருட்டு. அதோட கப்பல் பயங்கரமா ஆடி ஆடி போயிட்டு இருந்தது. வெளிப்புறத்துல இருக்க கைப்பிடியை உன்னிச்சு பாத்தீங்கன்னா கப்பல் எந்த அளவுக்கு ஆடுது அப்படின்றத சுலபமா உணர முடியும். அடுத்த தொகுப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பில் இருங்கள். நன்றி.